வணக்கம். 1G Oxy-Acetylene Welding OAW ஐ பயன்படுத்தி பிளாட் பொசிஷனில் 2 மில்லிமீட்டர் திக்னஸ் கொண்ட காப்பர் ஷீட்டின் ஸ்கொயர் பட்டை ஜாயின் செய்வது குறித்த இந்த காணொளிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த பாடப்பகுதியின் நோக்கங்களை பார்க்கலாம். இந்த காணொளியின் இறுதியில் உங்களால் பின்வருவனவற்றை மேற்கொள்ள முடியும். சரியான நாசல் சைஸ் மற்றும் ராட் கலவை மற்றும் சைஸ், கேஸ் பிரஷர்ஸ் மற்றும் ஃப்ளக்ஸை தேர்வு செய்தல், ஜாயிண்ட் மற்றும் ஃபில்லர் ராடில் ஃப்ளக்ஸை அப்ளை செய்தல், ப்ரீ ஹீட் மற்றும் போஸ்ட் ஹீட் செய்தல், வெல்டிங் செய்யும் போது சரியான முறையில் ப்ளோ பைப் மற்றும் ஃபில்லர் ராடை இயக்குதல், ஃப்ளக்ஸ் ரெசிடியூவை நீக்கி ஜாயிண்டை சுத்தம் செய்தல், சர்ஃபேஸில் உள்ள குறைபாடுகள், பீடின் சைஸ் மற்றும் ப்ரொஃபைல்களுக்கான வெல்ட்மென்ட்டை செக் செய்ய வேண்டும். காப்பர் ஷீட்டின் ஸ்கொயர் பட்டை ஜாயிண்ட் செய்வதற்கு தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்கள். காப்பர் ஷீட், கிளீனிங் சால்வெண்ட், மெட்டல் ஃபைல்ஸ், nozzle, bench vise, wire brush அல்லது emery paper, chipping hammer, bevel protector, copper silver alloy filler rod, காப்பர் சில்வர் அலாய் ஃப்ளக்ஸ். இப்போது காப்பர் ஷீட்டில் ஸ்கொயர் பட்டை ஜாயிண்ட் செய்வதற்கான அத்தியாவசியங்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். முதலில் ஒர்க் பீஸின் சர்ஃபேஸை எம்ரி ஷீட் அல்லது ஒயர் பிரஷ் கொண்டு ஆக்சிடைஸை நீக்க வேண்டும் மற்றும் மற்ற அழுக்குகளையும் முழுவதுமாக சுத்தம் செய்ய வேண்டும். வெல்டிங் ப்ராசஸின் போது ஆக்சைடுகள் குறுக்கிடலாம் மற்றும் வெல்டிங்கில் குறைபாடு ஏற்படுத்தும் என்பதால் ஆக்சைடுகளை நீக்கும் இந்த படிநிலை முக்கியமானதாகும். அடுத்தது எட்ஜ்களை தேவையான வடிவத்திற்கு ஏற்ப ஃபைல் செய்து வெல்டிங் ஆனது ஸ்ட்ராங் மற்றும் சவுண்டாக உள்ளதா என உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து 5-7 நம்பர் உள்ள நாசலை தேர்வு செய்ய வேண்டும். ஒரே மாதிரியான திக்னஸ் கொண்ட காப்பர் ஷீட்டுகளை வெல்டிங் செய்வதற்கு இந்த நாசல் சைஸ் பொருத்தமாக இருக்கும். காப்பர் ஷீட்டின் திக்னஸ் ஆனது தேர்வு செய்யப்பட்ட நாசல் சைஸ் மற்றும் கேஸ் பிரஷரின் படி இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஷீட்டின் திக்னஸிற்கு ஏற்ப கேஸ் பிரஷரை அட்ஜஸ்ட் செய்ய வேண்டும். 2.00 மில்லிமீட்டர்கள் டயாமீட்டர் உள்ள காப்பர் சில்வர் அலாய் ஃபில்லர் ராடை தேர்வு செய்ய வேண்டும். இந்த ஃபில்லர் ராட் ஆனது காப்பருடன் இணைந்த ஒரு மெட்டீரியலால் ஆனது மற்றும் இது ஸ்ட்ராங் ஆன வெல்டை உருவாக்க உதவுகிறது. இப்போது வெல்டிங்கின் போது குறுக்கிடும் ஆக்சிடைஸ் மற்றும் மற்ற அழுக்குகளிடம் இருந்து பாதுகாக்க காப்பர் சில்வர் அலாய் ஃப்ளக்ஸை தேர்வு செய்ய வேண்டும். எப்போதும் சேஃப்டி கிளாஸஸ், கிளவுஸ் மற்றும் வெல்டிங் ஹெல்மெட் போன்ற பாதுகாப்பு கவசங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் தொடர சரியான ரூட் கேப்புடன் அல்லது டைவர்ஜிங் அலவன்ஸ் உடன் ஜாபை செட் செய்ய வேண்டும். அதாவது ஒவ்வொரு 300 மில்லிமீட்டருக்கும் 3 முதல் 4 மில்லிமீட்டர் என்ற விகிதத்தில் டைவர்ஜிங் செய்ய வேண்டும். காப்பரின் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் பண்பு காரணமாக கேப் எளிதில் மூடப்படும் என்பதால் டைவர்ஜென்ஸ் ரூட் கேப் என்பது மிகவும் முக்கியமானது. காப்பர் மெட்டல் என்பது
தெர்மல் எக்ஸ்பான்ஷன் பண்புடையது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இதனால் வெல்டிங்கால் ஏற்படும் வெப்பம் அதிகமாக பரவுகிறது. இந்த வெல்டிங் ப்ராசஸில் டேக் வெல்டு செய்யக்கூடாது. ஏனெனில் அது காப்பரை சேதப்படுத்தும் வெப்பத்தை உருவாக்குகிறது. மேலும் ஃப்ளேமை நியூட்ரலில் வைக்க வேண்டும். காப்பரை வெல்டிங் செய்வதற்கு இந்த ஃப்ளேம் மிகவும் பயனுள்ளது. இப்போது காப்பர் ஷீட்டை எவ்வாறு வெல்ட் செய்வது என்பதை குறித்து ஒவ்வொரு படியாக பார்க்கலாம். வெல்டிங் ப்ராசஸை தொடங்குவதற்கு முன்னர் பேஸ் மெட்டலை 350 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு ஹீட் செய்து பீகாக் நெக்கின் கலர் ஆகும் வரை ப்ரீ ஹீட் செய்ய வேண்டும். வெல்டிங் செய்யும் போது காப்பரின் சிதைவை தடுக்க இந்த ப்ராசஸ் உதவுகிறது. மேலும் ப்ராசஸ் முழுவதும் டெம்பரேச்சரை மெயின்டைன் செய்ய வேண்டும். அடுத்து ஃப்ளக்ஸ் பேஸ்டை ஃபில்லர் ராட் மற்றும் ஜாயிண்ட்களில் அப்ளை செய்ய வேண்டும். பின்னர் லெஃப்ட் வாட் டெக்னிக்கை பயன்படுத்தி ஜாயிண்ட் மீது போதுமான ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்து ஒரே ரன்னில் மெட்டலை க்ரூவில் டெபாசிட் செய்ய வேண்டும். இது காப்பரை வெல்டிங் செய்வதற்கான மிகவும் பயனுள்ள டெக்னிக் ஆகும். வெல்ட் லைனில் ப்ளோ பைப்பின் ஆங்கிளை 60 டிகிரி முதல் 80 டிகிரி வரையும், ஃபில்லர் ராடின் ஆங்கிளை 25 டிகிரி முதல் 30 டிகிரி வரை வைத்து வெல்ட் செய்ய வேண்டும். வெல்டிங் ஸ்ட்ராங் மற்றும் சாலிடாக இருப்பதற்கு இந்த ஆங்கிள்கள் தேவைப்படுகிறது. எப்போதும் மால்டன் பூல் மற்றும் ஃபில்லர் ராடின் டிப்பை அவுட்டர் என்வலப்பில் வைக்க வேண்டும். மால்டன் பூல் ஆவியாகாமல் மற்றும் ஆக்சைடுகள் உருவாகாமல் தடுப்பதற்கு உதவுகிறது. மேலும் காப்பர் ஜாயிண்டை வெல்டிங் செய்யும் போது மற்றொரு ப்ளோ பைப்பை பயன்படுத்தி ஒர்க் பீஸ் தொடர்ந்து சூடாக்க ஒரு ஹெல்ப்பரை வைத்திருக்க வேண்டும். இது ஜாயிண்ட் உடைவதில் இருந்து பாதுகாக்க உதவுகிறது. வெல்டிங் செயல்முறையை முடித்த பின்னர் போஸ்ட் ஹீட்டிங் ப்ராசஸை செய்ய வேண்டும். போஸ்ட் ஹீட் ஜாபில் வெப்பநிலையானது 300 டிகிரி செல்சியஸ் இருக்க வேண்டும் மற்றும் அவற்றை மெதுவாக குளிர்விக்க வேண்டும். இது வெல்டில் உள்ள ஸ்ட்ரெஸ்ஸை விடுவிக்க உதவுகிறது. ப்ராசஸை முடிப்பதற்கு பீடை சுத்தம் செய்து கரோஷனை தடுப்பதற்கு ஜாயிண்டின் இருபுறங்களிலும் உள்ள ஃப்ளக்ஸ் ரெசிடியூவை நீக்க வேண்டும். மேலும் வெளிப்புறத்தில் உள்ள குறைபாடுகள், பீட்களின் சைஸ் மற்றும் ப்ரொஃபைலை சரிபார்த்து வெல்ட் வலிமையாகவும் மற்றும் சேதமில்லாமலும் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். காப்பர் ஷீட்டுகளை வெல்டிங் செய்வதற்கான சில கூடுதல் குறிப்புகள் இதோ. காப்பர் அதிக வெப்பநிலையை அடையாமல் இருக்க குறைவான வெப்ப அளவை பயன்படுத்த வேண்டும். கைப்பிடிப்பை நிலையாக பிடித்து மெதுவான இயக்கத்தில் வெல்டிங் செய்ய வேண்டும். ஜாயிண்டை ஓவர் வெல்ட் செய்யக்கூடாது. சிக்கலை தவிர்க்க உங்களது திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஜாயிண்ட் வெல்டிங் செய்வதற்கு முன்னர் ஸ்கிராப் காப்பர் ஷீட்டுகளில் பயிற்சி செய்ய வேண்டும். இதுவரை அறிந்து கொண்ட முக்கிய பாயிண்ட்களை மீண்டும் ஒரு முறை நினைவு கூறலாம்.
ஒர்க் பீஸின் சர்ஃபேஸை எம்ரி ஷீட் அல்லது வயர் பிரஷ் கொண்டு ஆக்சிடைஸை நீக்க வேண்டும் மற்றும் மற்ற அழுக்குகளையும் முழுவதுமாக சுத்தம் செய்ய வேண்டும். சரியான ரூட் கேப் அல்லது டைவர்ஜிங் அலவன்ஸ் உடன் ஜாபை செட் செய்ய வேண்டும். பேஸ் மெட்டலை பீகாக் கலர் ஆகும் வரை ப்ரீ ஹீட் செய்ய வேண்டும். பின்னர் லெஃப்ட் வாட் டெக்னிக்கை பயன்படுத்தி ஜாயிண்ட் மீது போதுமான ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்து ஒரே ரன்னில் மெட்டலை க்ரூவில் டெபாசிட் செய்ய வேண்டும். இது காப்பரை வெல்டிங் செய்வதற்கான மிகவும் பயனுள்ள டெக்னிக்காகும். இந்த பாடப்பகுதியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். 1G Oxy-Acetylene Welding OAW ஐ பயன்படுத்தி பிளாட் பொசிஷனில் 2 மில்லிமீட்டர் திக்னஸ் கொண்ட காப்பர் ஷீட்டின் ஸ்கொயர் பட்டை ஜாயிண்ட் செய்வது குறித்த நல்ல புரிதலை பெற்றிருப்பீர்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திக்கலாம்.